வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய்க்கு நான் ஒரு திருக்குறளையும் ஒரு வரியையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சமீபத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னாக என்று வைத்துக் கொள்ளுங்கள், முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து ஆறுமுகசாமி ஆணையம் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. சில வருடங்களாக அவர்கள் அமைக்கப்பட்டதிலிருந்து சில வருடங்களாக அந்த விசாரணையை நடத்தினார்கள். ஆறுமுகசாமி ஆணையம் இறுதியில் ஒரு அறிக்கை தயார் செய்து அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் பல விஷயங்கள் இருக்கும். இவங்களை விசாரித்தேன், இதெல்லாம் செய்யப்பட்டதுங்கிற ப்ரொசீஜர் இருக்கும். இறுதியாக அவருடைய ஒப்பீனியன் எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் விசாரித்ததின் அடிப்படையில் எனது ஐ கன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் கடைசி வரி ஒரு திருக்குறளை எழுதுகிறார். நான் உலகின் மிகப்பெரிய தத்துவமாக அந்த திருக்குறளை பார்க்கிறேன். அந்த திருக்குறளின் முழு திருக்குறளும் என்னால் படிக்க இயலாது, ஆனால் அதன் பொருளை நான் கூறுகிறேன். தன் முன்னால், அதாவது ஒரு யானைக்கு முன்னால் வேல் அதாவது குத்திட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஆயுதம், அதோடு வந்து நிற்கும் ஒரு வீரனை தன் தும்பிக்கையால் வளைத்து தூக்கி எறிந்து கொன்றுவிடும் பலம் கொண்ட யானை கால்கள் அழுந்தும் சகதியில் சேற்றில் சிக்கிவிட்டால், அது காலை வச்சாலே உள்ளே போயிடும். அப்படி ஒரு சேறு, ஒருத்தர் எந்திரிக்கணும்னா ஓண்டி எந்திரிக்கணும் இல்லையா? அப்போ காலை ஊன்றினாலே சேத்துக்குள் அழுந்தும், கால் அழுந்தும் சேற்றில் அந்த யானை விழுந்து விட்டால் சிறு நெறிகள் கொதறி தின்றுவிடும். இது அவர் எழுதியிருக்கார். எத்தனை அர்த்தங்கள் இந்த 2 வரி 1 வரி திருக்குறளில், அதுவும் பொருத்தமாக ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு அவர் எழுதியிருக்கிறார் என்றால், ஜெயலலிதா எத்தனை பெரிய வெந்நீர் கடலில் நீந்தி வந்திருக்கிறார். ஆபத்தான முதலைகள் மூழ்கியிருந்த அல்லது உலாவிக் கொண்டிருந்த ஒரு கடலில், வெந்நீர் கடல், அதில் நீந்தி அவர் வந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் விஜய் அவர்களை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், உங்கள் கொள்கை தலைவராக அம்மையார் ஜெயலலிதாவைத்தான் நீங்கள் ஏற்றிருக்க வேண்டும். அவர் மீது படிந்த அந்த வழக்கை தவிர அவரை நான் கொள்கையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், எத்தனை பலம் கொண்ட யானை எந்த இடத்தில் சிக்கியது என்றால் எதற்கு இரையாகிறது. கவனமாக இதை குறித்து கொள்ளுங்கள். உங்கள் அரசியல் வாழ்க்கை முழுமைக்கும் இது பயன்படும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.